இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து கார பணியாரம் தான். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஆல்ரெடி அடுப்பில் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 15-25 நான் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம பேனில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சம் வதக்கும் போதே முன்னாடியே நம்ம உப்பு போட்டுருவோம். உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ கடைசியாக கொஞ்சம் ஃபைனலாக கொஞ்சம் உப்பு தூவிக்கிறேன். நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ப்ரௌன் ஷேடுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு இந்த வெங்காயத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மாவோடு சேர்ந்து நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா கிளறி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வந்துட்டு நம்ம பணியாரக்கல்லை வச்சுட்டு அந்த பணியாரக்கல் மேலே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னா பிடிக்காமல் வரும் இல்லையா, அதனால தான். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம மாவை வந்து பணியாரக்கல்லில் ஊற்ற ஆரம்பிச்சிக்கலாம். ஆக்சுவலி இது ஈவினிங் ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய டிஷ்ஷும் கூட. எப்பவுமே கார பணியாரம் வந்து சட்டியில் மேக்ஸிமம் வட்டாது. இனிப்பு பணியாரம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் முன்ன பின்ன நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நமக்கே தெரியும் வெந்துடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பணியாரம் நல்லா வெந்த மாதிரி வந்துடும் நமக்கு வெந்து. நான் இந்த கார பணியாரத்தோட தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். ஏன்னா அது ரொம்ப நல்ல அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். நம்ம கார சட்னி கூட ட்ரை பண்ணலாம். நான் தேங்காய் சட்னியோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் முடிச்சிட்டோம்.